ஏலே ஒட்டக்கேஸ் கடைசியாக நம்ம இந்த வாரத்தில் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வாரத்தில் வந்த அனிமே, வரப்போகிற அனிமே, இதுக்கு முன்னாடி வந்த அனிமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனிமோட அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம், இன்க்ளூடட் தமிழ் அப்டேட்டை பற்றியுமே. ஸோ எனிவே இந்த வீடியோ நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன் தரீங்க அப்படின்னா ஹைப்னு படம் இருக்கும் கைஸ், அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ உபயோகரமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு உபயோகரமாக இருக்கும். ஓகேவா? அண்ட் எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் ஒட்டக்கேஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் டெவில் மே கிரை தான். ஸோ இந்த அனிமேல என்ன அப்டேட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெவில் மே கிரை அவனோட சீசன் 1 நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதோட சீசன் 2 2026 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் வந்து கூறப்பட்டிருக்குப்பா. ஸோ உண்மையிலே சொல்ல போனால் இந்த அனிமே ஒத்தன அனிமே தான். நெட்ஃப்ளிக்ஸில் வர பாதி அனிமே வந்து ஒத்தன அனிமே தான் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் யாராச்சும் ப்ரீமியம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு அனிமே பாருங்க. ஓகேவா? ஸோ எனவே பாயிண்ட் ஆஃப் த அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெவில் மே கிரையோட சீசன் 2 வந்து அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்கானுங்கப்பா. பட் என்ன தான் அவனுக்கு அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கான டேட்டும் சரி மந்த்தும் சரி ஸோ எதுவுமே சொல்லலை அப்படின்றதும் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை தான். ஸோ இப்போதைக்கு வரையும் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. ஸோ யாராச்சும் டெவில் மே கிரையோட ஃபேன் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அதை கேட்டுக்கோங்க. ஸோ டேட்டோ மந்த் இதை குறிப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரம் அப்டேட்ல பேசுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டீமான் ஸ்லேயர் தான். டீமான் ஸ்லேயரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பத்தி பார்ப்போம். பட் இந்த தடவை வேற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே வந்து டீமான் ஸ்லேயர் அஃபிஷியல் கிடையாது சொல்லப்பட்டு இருந்துச்சு. இது மாதிரி வந்து டீமான் ஸ்லேயர் யாராச்சும் ஸ்பேம் பண்ணீங்க ஏதாச்சும் வந்து ஐ திங்க் சொல்றது இது மாதிரி வந்து நம்ம டெலிகிராம் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்றோம்ல. ஸோ அது மாதிரி வந்து நீங்க வந்து இன்டர்நெட் மூலம் வந்து டீமான் ஸ்லேயர் படத்தை வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்க மேலே கேஸ் போடுவோம், ஜெயில தருவோம் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தானுங்க. ஸோ இன்னும் அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாலுமே வந்து அவங்க வந்து யாரும் ஜெயில போட்ட மாதிரி தெரியல, எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இப்படி இருக்கு நாங்கடா வாய் உதாரணம் நினைச்சிக்கல பண்ணியே காட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 24 பைசா தூக்கி போய் ஜெயில போட்டுருக்காங்க டிமாஸ்டர் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. ஸோ ஏற்கனவே உனக்கு சொல்லி வச்சிருந்தாங்க யாராச்சும் நீங்க ஷேர் பண்ணீங்க, நிறைய பேருக்கு வந்து நீங்க ஷேர் பண்றதோ இல்ல வந்து நீங்க ஏதாவது சைட்ல அப்லோட் பண்றதோ திங்ஸ் இது மாதிரி விஷயங்களை வச்சிருந்தீங்க அப்படின்னா நான் உனக்கு தூக்கி ஜெயில போட்டுரும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 24 பைசா தூக்கி ஜெயிலையும் போட்டானுங்கப்பா. ஸோ இப்படி ஒரு விஷயம் டோக்கியோ நடந்திருக்கு, அதாவது ஜப்பான் நடந்திருக்கு, வேற எந்த கண்ட்ரிலுமே நடக்கல. எதுக்கு வேற கண்ட்ரியில் நடக்கல அப்படின்னு கேட்டது முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போது டிமாஸ்டர் டோக்கியோ மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அதாவது ஜப்பான்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட என்னத்தான் வந்து யூஎஸ்ஏ போன்ற அதர் கண்ட்ரிஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலுமே முதல்ல டிமாஸ்டர் ரிலீஸ் பண்ணது வந்து நம்ம ஜப்பான்ல தான். ஸோ அங்க இருந்தா வந்து எந்த சோர்ஸா இருந்தாலும் ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அங்க இருந்து ஒரு பையனை ஆட்டிய போட்டானுங்க, அதாவது ஜெயில போட்டானுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ கரண்ட்ல அனிமே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்ல வந்து அட்டாக் டைட்டன் வந்து தேட்டர்ல எடுத்துன்னு வர போறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த படத்தை அதாவது நிறைய பேர் அட்டகனி தமிழில் பார்த்துட்டு ப்ரோ லாஸ்ட் 2 எபிசோட் என்ன பாச்சு ப்ரோ என்னாச்சு ப்ரோ கிடைக்கும் தெரியுமா? அந்த 2 எபிசோடு தான் வந்து ஒரு மூவியா ஏற்கனவே இருக்கு. ஸோ அந்த மூவி தான் தேட்டரில் எடுத்துன்னு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா லிங்க் ஃபிலிம்ஸ் சொல்லிருக்கானுங்கப்பா. பட் என்னத்தான் சொன்னாலுமே வழக்கம் போல வந்து டேட்டு மந்த் கிந்த் அப்படின்னு சொல்லல, எந்த வருஷம் அப்படின்னு சொல்லல, கம்மி ஜூன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கானுங்க. ஒரு விஷயத்தில் எடுத்து வந்துருவாங்க அப்படி தான் நம்ம நம்புவோம். இப்போ கரெக்டாக நருட்டோட டெலிகாஸ்ட் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ சேம் டைம்ல நம்ம அட்டாக் டைட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நம்புவோம். ஓகேவா? ஸோ உடனே ப்ரோ தமிழில் வருமா தெலுங்குல வருமா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இப்போதைக்கு எதுவுமே பற்றி வாய் திறக்கல, தேட்டர் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படி மட்டும் வாய் திறந்து வச்சிருக்கானுங்க. ஒருவேளை தமிழ்ல வரப்போகுது அப்படின்னா நம்ம போய் ஜாப்பனீஸ்லயே பார்ப்போம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் டெத் நோட் தான். சோ டெத் நோட் பத்தி நேத்தே ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டுருப்போம் நினைக்கிறேன். சோ அந்த வீடியோக்கு நல்லா வந்து சப்போர்ட் பண்ணீங்க, அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே தேங்க்ஸ். ஓகேவா? சோ என்ன ப்ரோ டெத் நோட்டுக்கு அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் அனிமே அப்டேட் தனியா பார்ப்பீங்களா? சோ அதனால மட்டும் அவங்க தனியா சொல்லிக்கிறேன். டெத் நோட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு முன்னாடி நேத்து. பட் என்னத்தான் ரிலீஸ் ஆனாலுமே எப்பவுமே வந்து நம்ம அனிமே டைம்ஸ் வந்து சீசன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அட்டாக் டைட்டன் ஃபர்ஸ்ட் சீசன் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணானுங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் திங்க் எரிஞ்சிட்டானுன்னு நினைக்கிறேன். அனிமே டைம்ஸ் கொஞ்சம் வந்து உசாரா வந்து 2 எபிசோடு 3 எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா. சோ அந்த தருவாயில டிமாஸ்டர் ஃபர்ஸ்ட் சீசனோட 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இப்போ டெத் நோட்டோட 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கானுங்கப்பா. சோ இதுக்கு மேல இதுல என்ன சிரிப்பு அப்படின்னு பார்த்தா அந்த 2 எபிசோடும் க்ரோவிங்கும் இருக்கு, அதாவது நிறைய பேர் பார்க்கவும் செய்றாங்க அப்படின்ற விஷயமும் இங்க வந்து குறிப்பிடத்தக்கது. சோ டெத் நோட்டோட 2 எபிசோட் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. சோ அனிமே டைம்ஸ்ல அஃபிஷியலாவே இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. பட் ஜாப்பனீஸ் யாராச்சும் பார்த்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் மனசெல்லாம் திடப்படுத்திட்டு போய் தமிழ்ல பாருங்கப்பா. ஏன்னா எதுவும் நான் சொல்ற மாதிரி இல்ல, அது உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இந்த அப்டேட் எல்லாருக்கும் வந்து ரிமெம்பர் பண்ற ஒரு அப்டேட் தான். என்ன ப்ரோ ஞாபகப்படுத்த போறோம் அப்படின்னு கேட்டா வர 25ஆம் தேதி அன்ட்ராக் சென்டர் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கப்பா. சரி ஓகே ப்ரோ வரதானே போகுது ப்ரோ நாங்க எல்லாம் பார்க்க தானே ப்ரோ போறோம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா 9 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்களாமா கார்ட்டூன் நெட்வொர்க்ல. சோ 9 மணின்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே டவுட் சோனியா பக்கம் தான் வரும் சொல்லலாம். ஏன்னா சோனியிலையும் நருட்டோ 9 மணிக்கு போறான், அந்த சேம் டைம்ல கார்ட்டூன் நெட்வொர்க்லயும் வந்து அன்ட்ராக் சென்டர் 9 மணிக்கு போடுறான். சோ அப்படின்னு பார்த்தா 2 பக்கத்துல ஐ திங்க் வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் நருட்டோ தான் பார்ப்பானுங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் எதுக்கு இந்த மாதிரி வந்து கேவலத்தனமான முடிவு எடுக்கிறான்னு சுத்தமா தெரியல. ஏன்னா பிகாஸ் இப்போதைக்கு கார்ட்டூனுக்கு வரது வந்து க்ரோவிங் தான், நாட் ஃபைட்டிங். அதாவது வந்து இப்போ வந்து நம்ம கார்ட்டூனுக்கு வளர்ச்சி தான் தேவை, சண்டைகள் தேவை கிடையாது. ஸோ எடுத்தோன்னே 9 மணிக்கு நருட்டோ கூட சண்டைக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா கன்ஃபார்ம் நருட்டோ தான் அதில் வின் பண்ணும், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஸோ இன்னும் கமெண்ட் கீழே அன்டெக்ஸ் தான் ப்ரோ மாசு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாலுமே ரியாலிட்டி உங்களுக்கே தெரியும் எந்த ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டிலையும் சரி வேர்ல்டு வைட்லையுமே சரி, சாரி வேர்ல்டு வைட் இல்லை இந்தியாவில். ஓகேவா? ஸோ என்ன பொறுத்த வரையும்
இந்த ஒரு முடிவு வந்து கார்ட்டூனுக்கு அடியை மட்டும் தான் கொடுக்கும், நாட் வளர்ச்சி கொடுக்காது. ஸோ 9 மணிக்கு சோனியில் நருட்டோ ரிலீஸ் பண்ணிட்டு 10 மணிக்கு வந்து கார்ட்டூனுக்குள்ள அன்ட்ராக்ஷன் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா அது வந்து பக்காவாக இருக்கும் நம்மளோட பீப்புள்ஸ்க்குமே சரி. அண்ட் சேம் டைமில் வந்து அது வந்து அனிமே சேனல்ஸுக்குமே சரி, லைக் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் சோனியே. ஸோ என்ன பொறுத்தவரை இது ஒரு பெரிய முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கப்பா. ஸோ எனிவே பாயிண்ட் ஆஃப் த அப்டேட்டில் வர 25ஆம் அன்ட்ராக்ட் சென்டர் தமிழில் வரப்போகுது நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கில், அது 9 மணிக்கு. ஸோ பாருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்ட்டூனுக்கு பக்கம் இருந்து ஒன் பீஸ் வரப்போது சொல்கிறது ப்ரோ, ஒன் பீஸ் சீசன் 2 வரப்போதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டு வச்சிருந்தீங்கப்பா. அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு ஈஸ்ட் ப்ளூ சாகா அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கானுங்க. அதாவது சீசன் 1 நேம் தான் அவனுக்கு போட்டு வச்சிருக்கானுங்கப்பா. ஸோ நருட்டோ எப்படி வந்து நருட்டோ போட்டு அதுக்கப்புறம் ரீடெலிகாஸ்ட் பண்ணானோ, ஸோ அதே மாதிரி இப்போ ஒன் பீஸ் ரீடெலிகாஸ்ட் பண்ணுறானுங்க, மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ ஒன் பீஸ் ரொம்ப நாள் கழிச்சு ரீடெலிகாஸ்ட் பண்ணுறதுனால வந்து ஒன் பீஸ் 2 வருவதற்கான ஒரு அறிகுறி அதை வச்சு சொல்லலாம். பட் அதுவே சொல்லலாம் அப்படின்றதே வந்து என்னோட அறிகுறி தான், அது வந்து அஃபிஷியலாக பக்கம் வந்து சொல்லலை. ஸோ எனிவே பாயிண்ட் ஆஃப் த வியூல வேறு 25ஆம் ஒன் பீஸ் 1 வந்து செகண்ட் சீசன் வரல, ஃபர்ஸ்ட் சீசன் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து வர போடுறான், சரி போட போகிறான். ஸோ எல்லாரும் ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் சீசனை பார்த்துருப்பீங்க, ஸ்டில் பார்க்காம யாராச்சும் இருந்தீங்க, இல்லை போராக இருக்குது அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா சீசன் 1 ஐ திங்க் அகைன் போட போகிறான், வாட்ச் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு 10 மணிக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் புது தமிழ் அனிமேவான டீமான் லார்ட் ரீட்ரை அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே தமிழ் டப்ல வந்திருக்கு. சீசன் 1 இப்போ வந்து கரண்ட்ல கன்சோல்ல அவைலபிளா இருக்குப்பா. சோ எப்பவுமே லைன் அப் போடுவாங்க, அதாவது ஏப்ரல் லைன் அப், அக்டோபர் லைன் அப் அப்படி சொல்லி லைன் அப் போடுவாங்க. பட் இந்த தடவை வந்து இந்த அனிமேக்கு லைன் அப்னா போடல, அப்படியே வந்து போட மாதிரி தான் இருந்துச்சு இந்த அனிமே. அதுவும் தமிழ் டப்ல இருக்குது அப்படின்றதா பெரிய விஷயமா இருக்குது. ஸோ தமிழை பொறுத்த வரையுமே வந்து சில அனிமேஸ் எல்லாம் கன்சோல் சூப்பரா இருந்தாலுமே வந்து சில அனிமேஸ் எல்லாம் ரொம்ப மட்டம் பண்ணி வச்சிருக்கானுங்க நம்ம கன்சோல் காரணங்க. ஸோ மட்டம் சொன்னே வந்து வாய்ஸ்ல மட்டும் கிடையாது, டயலாக்ஸ்ல மட்டும் சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் கிளைவர்ட்ஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்க, அனிமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து பவர் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நருட்டோ ராசேங்கன் யூஸ் பண்றாரா, பட் அந்த அனிமே எப்படி நான் சொல்றேன், ராசேங்கனுக்கு வந்து சுழற்பந்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்கானுங்கடா. ஸோ இது மாதிரி டயலாக்ஸை மட்டும் தமிழாக்கம் பண்ணாம வந்து ஐ திங்க் ஃபைட்டிங் மெத்தட் ஆன் சேம் டைம்ல வந்து ஃபைட்டிங் யூஸ் பண்ற பவருமே வந்து தமிழ்ல வந்து மாற்றி வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கொடுமையா இருக்குது. ஸோ அனிமே பக்காவா இருந்தாலும் அது மாதிரி இடத்துல கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எனிவே பாயிண்ட் ஆஃப் த வியூல டீமான் லார்ட் ரீட்ரை அப்படின்ற அனிமே தமிழ் டப்ல ஆல்பா இருக்கு. யாராச்சும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? இது ஐ திங்க் வந்து ரொமான்ஸ் டைப் அனிமே நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஒரு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் சொல்லுங்கடா. ஸோ அதுக்கப்புறம் யாராச்சும் டக்கோபிஸ் அனிமே பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. பிகாஸ் வந்து நான் சொல்றேன் இந்த மாசத்துல வந்து பெஸ்ட் அனிமேனா டக்கோபிஸ் தான் நான் சொல்லுவேன். அது கூட நீங்க கைஜி வச்சாலும் சரி, டண்டன் வச்சாலுமே சரி, இந்த மாசத்தோட பெஸ்ட் அனிமே அப்படின்னா டக்கோபிஸ் மட்டும் தான். ஸோ அந்த அனிமே ஆடு எண்டா இருக்கும். ஸோ அந்த அனிமேவோட ஆத்தர் வந்து இன்னொரு அனிமே எடுத்துக்க போறாராமா, அதுதான் 2 கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்குப்பா. அதாவது ஃபைட்டிங் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பொண்ணு காட்டுறாங்க. பிகாஸ் வந்து ரெட்டா மூஞ்சி ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு, பட் முடி எல்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபைட்டிங் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்டோரி எடுத்துன்னு போக போறாராமா. மேபி அதே மாதிரி ஸ்டோரி சொல்லலை, பக்கம் அது மாதிரி தான் இருக்குது. அதே 2 பசங்க அச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி மங்காரேட்டர் என்ன நினைப்பு இருக்காருன்னு தெரியல, இதே மாதிரி 2 குழந்தைகளை சண்டை விட்டு வந்து அனிமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சண்டை போடும்போது சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல, சண்டை போகும்போது நம்மளுக்கே வந்து வருத்தமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டிப்ரெஷன்ல போயிடும். அந்த அளவுக்கு வந்து ரைட் பண்றாருப்பா. ஸோ அது மாதிரி விஷயத்தாலே நானே வந்து ஒரு மாதிரி சொல்லி பயந்து பார்க்க வேண்டியதா இருக்குது, கண்ணெல்லாம் கலக்க வேண்டியதா இருக்குது. ஸோ எனிவே இந்த வருஷத்தோட டக்கோபிஸ் முடிச்சிடும். ஸோ அடுத்த வருஷத்தோட நியூ டக்கோபிஸ் 2 கேர்ள்ஸ் சாரி ஃபைட்டிங் கேர்ள்ஸ் அப்படின்ற அனிமேவோட தொடங்குவோமா அப்படின்றத பார்ப்போம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மையூர் அகாடமியா. ஸோ மையூர் அகாடமியோட கடைசி சீசன் அக்டோபர் 4ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்கானுங்கப்பா. ஸோ ஏற்கனவே வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் சூப்பரா மையூர் அகாடமி டப் பண்ணி முடிச்சானுங்க. ஸோ அந்த விஷயத்துல வந்து நம்ம பாராட்டி ஆகணும் கார்ட்டூன் நெட்வொர்க்க. ஸோ நருட்டோ போட்டு சோனியை வளர்க்குற மாதிரி வந்து திங்க் கார்ட்டூன் நெட்வொர்க் வளர்க்கல அப்படின்னும் போது அது திங்க் ஒரு நல்ல விஷயம் தான் வாட்சஸ் நம்மளுக்குமே. ஸோ எனிவே குறிச்சிட்டு 8th சீசனே வரப்போகுது. ஸோ 8th சீசனும் பண்ணுவாங்க அப்படின்றதோட ஓப்பனாக இருக்கலாம். ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் த அப்டேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா வர அக்டோபர் 4ஆம் தேதி மையூர் அகாடமியோட ஃபைனல் சீசன் ரிலீஸ் பண்ண போறானுங்கப்பா. ஸோ மையூர் அகாடமி ஃபேன்ஸ் அரைச்சிருந்தீங்கன்னா இது காதில் வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு தான் ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டா நான் சொல்ல. பிகாஸ் ஒன் பீஸ்ல வர ஹீரோயின் இருக்காங்க லைக் யூட்டா, அதுக்கப்புறம் வந்து நாமினா இருக்காங்க தெரியுமா? ஸோ அது மாதிரி வந்து பொண்ணுங்கள்லாம் வச்சு ஒரு 8 சாப்டர் சேர்ந்து ஒரு மங்காவை வந்து ஒரு அனிமேவை மேக் பண்ண போறாங்களாமா. அதாவது தெளிவாக சொல்ல போனால் ஒன் பீஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் வச்சே ஒரு அனிமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்கப்பா. நீங்க உடனே ப்ரோ ஒன் பீஸ் 1000 எபிசோடு ப்ரோ, அப்போ ஹீரோயின்ஸ் அது ஒரு 500 எபிசோடு போவாங்க ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக தான் வரப்போகுது, ஒன் பீஸ்ல சேர போகிறது கிடையாது. அண்ட் சேம் டைம்ல 8 சாப்டர் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்கானுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10, 12, 13 எபிசோட முடியும் அப்படின்றத நம்புவோம். ஸோ நானுமே இது வரையுமே வந்து அந்த மங்கா சாப்டர் ஒன்றும் படிக்கல, ஒரு படித்தேன் அப்படின்னா ஸோ லைக் தட் அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் சேம் டைமில் இங்கே யாராச்சும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் தான் சொல்லுங்கப்பா. ஸோ எனிவே நீங்கள் ஒரு பெரிய ஒன் பீஸ் ஃபேனு, ஒன் பீஸோட ஹீரோயின்ஸ் எல்லாம் பெரிய ஃபேனு அப்படின்னா ஒன் பீஸ் ஹீரோயினை வச்சே தனியாக
ஒரு அனிமே வரப்போகுது, அதெல்லாம் பார்த்து ஜாலி பண்ணுங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் கலர்ஃபுல் ஸ்டேஜ் மிக்கி கெனாட் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இந்தியன் சினிமாஸ்ல வரப்போதாமாப்பா. அது எப்போ ப்ரோ வருது அப்படின்னு கேட்டா 23 ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. இந்தியன் தியேட்டர்ஸ்ல வருதாமா. ஸோ மேபி இந்தியன் தியேட்டர்ஸ்னா கன்ஃபார்ம் ஐமேக்ஸ்ல வரும். அதுக்கு உங்க வீடியோ பக்கத்தில் இருக்க தேட்டர்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ரோகிணி தேட்டர் பக்கம் கேட்டு வந்தீங்கன்னா அங்கன்னா ஒதுங்க அந்த படம் ஓடாதுப்பா. இது மாதிரி மாலில் இருக்கிற ஐமேக்ஸ்ல மட்டும் தான் ஓடும். செப்டம்பர் பிவிஆர்ல ஓடுமான்னு தெரியல. பட் டிக்கெட் புக் பண்ணும்போது அதை பார்த்துக்கோங்க. ஸோ அனிமே நேமே பெருசா இருக்கு ப்ரோ, பெருசா இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டா இப்போ நான் வந்து பிக்சர்ல போடுறேன்ல. ஸோ இதான் நேம், அப்படியே தூக்கி வெளியில் டைப் பண்ணிக்கோங்களா ஓகேவா. ஸோ 23 ரிலீஸ் ஆகுதாமா. யாராச்சும் ஃப்ரீயா இருக்கீங்க அன்னைக்கு அப்படின்னா பார்த்துட்டு வாங்க கைஸ் ஓகேவா. ஸோ எனிவே மக்களே இது மட்டும் தான் இந்த வாரத்தில் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ வேற எதுவுமே வந்து அவ்வளோ பெரிய விஷயம்னா வரல. நருட்டோ ரிலீஸ் ஆச்சு, அது மட்டும் தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுவும் இப்போ கரண்டாக போயின்னு தான் இருக்கு. ஸோ அதை பற்றி நான் அப்டேட் அப்படின்னு நான் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ எனிவே இந்த அப்டேட்ல உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருந்தது அண்ட் சேம் டைம்ல உங்களுக்கு எந்த அப்டேட் வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் அடுத்த வாரம் அதெல்லாம் பொறுக்கி போட்டு எடுத்துன்னு வரேன். அண்ட் சேம் டைம்ல ப்ரோ இந்த அனிமே தமிழ் டப்பு அப்படி சொல்லிட்டு அப்படி கேட்காதீங்களா. தமிழ் டப்பு கேட்டால் அப்படியே கிடைக்க மாட்டேது ஓகே கைஸ். ஸோ ஒரு அனிமே கேட்குறீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற அனிமே பற்றி கேளுங்க. ஸோ அப்படி கேட்கும்போது விதிங்க எனக்கு ஈஸியாக தேட ஈஸியாக கிடைக்கும். அண்ட் சேம் டைம்ல அடுத்த வீடியோலாம் சொல்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ எனிவே போதுக்கு முன்னாடி சும்மா போகாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் உடகேஸ் கடை சத்தலாமா.